வெல்கம் டு ஏசியாஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பார்க். ஒரு நிமிஷம், நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு நார்மல் பார்க் அப்படின்னு நினச்சி இந்த விலாகை பார்க்காதீங்க. இது வந்து ஸ்பெஷல். இந்தியாவில் இருக்கிற ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சிட்டியில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பார்க்குங்க. ஏஷியாவிலே மிகப்பெரிய பார்க் ஒன்று. அதில் இவ்வளோ பெரிய ஒரு ஏரி பார்த்தீங்களா? நான் எதுக்கு இப்போ பேச்சு வாக்கில் வந்து நியூயார்க் லண்டன்லாம் இழுத்துட்டு வந்தேன் அப்படின்னு கேட்காதீங்க. இது மேலே உட்காரலாமான்னு தெரில, உட்காந்து ஒரு வீடியோ எடுக்கலாமா? சும்மா வாங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து சிட்டியோட க்ரீன்லங்கன்னு அங்கே பாருங்கங்க. மதுரை சைடு, தேனி சைடு, ஆண்டிப்பட்டி அந்த பக்கம்லாம் போனோன்னா பார்க்குறது. இது வந்து ஆர்டிஃபிஷியலாக செஞ்ச லேக்குன்னு தாங்க நான் படித்தேன். நீங்கள் கார்கர் சென்ட்ரல் பார்க் வந்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஒரே கல்லில் 2 மாங்க அடிக்கலாம். அது என்னன்னு நான் சொல்கிறேன். வணக்கம் கைஸ், நான் தான் உங்கள் டெரைன் தமிழன் பரசுராம். ஸோ இப்போ வந்து என்னடா என்னை நோட் பண்ணாமல் பேக்ரவுண்ட் நோட் பண்ணுறீங்களா? பண்ணுங்க. இது வந்து ஒன்றும் ஸ்காட்லாண்டோ இல்லை அயர்லாண்டுக்கோ நம்ம வரலங்க. நம்ம வந்திருக்கிறது கார்கர் நவி மும்பையில் இருக்கிற கார்கர். எஸ், கார்கரில் இருக்கிற சென்ட்ரல் பார்க். ஸோ இந்த பார்க்கை பற்றி நான் சொல்கிறேங்க. அப்படியே நம்ம பார்ப்போம் ஒவ்வொரு இடமா. என்னடா மொக்க இன்ட்ரோ கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சரி, நான் வேணால் வந்து ஃபோனை இங்கே வச்சுட்டு அப்படியே பேக்கில் போயிட்டு ரிவர்ஸில் ஓடி வந்துட்டு நான் சொல்லட்டுங்களா வெல்கம் அப்படின்னு ட்ரை பண்ணுவோங்க. ஹலோ, ரெடியா? ஓடி வந்து சொல்லட்டுமா? வாங்க போகலாம். ரெடியா? இன்னும் கொஞ்சம் பின்னாடி போட்டுமா? ஓகே. வெல்கம் டு ஏசியாஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பார்க். இவ்வளோ பெருசுங்க, இவ்வளோ பெருசு. இது ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் த பார்க். இது வந்து ஒரே வீடியோவில் என்னால் கேப்சர் பண்ணி காட்ட முடியாது. அப்படியே வாங்க நம்ம கூட ட்ராவல் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் இந்த பார்க்கை. இது வந்து ஒன் ஆஃப் த அண்டர் ரேட்டட் பார்க் அப்படின்னு சொல்லலாங்க நவி மும்பையில். ஏன்னா இது இந்தியாவிலே வந்து இல்லை, ஏஷியாவிலே வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. 250 ஏக்கர் பரப்பளவில் இருக்குங்க. ஆனால் 200 ஏக்கர் தான் இப்போ ஆக்சசபிளாக இருக்குது மக்களுக்கு. பட் ஒவ்வொரு இடமா அப்படியே அவங்களும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது வந்து ரொம்ப அண்டர் ரேட்டடுங்க. என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து நவி மும்பைக்கு வந்து இது வந்து மஸ்ட் விசிட் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மஸ்ட் விசிட்டுங்க. நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பர்பஸ்க்காக வரீங்க, இல்லை டூரிசம்காக வரீங்க, உங்களால் டைம் ஸ்பேர் பண்ண முடியல இந்த பார்க்குக்காக ஒரு ½ hour அப்படின்னா பரவாயில்ல. பட் நீங்கள் இங்கே இருக்கிறவங்களா இருக்கீங்க, ஆனால் இங்கே வந்து கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணுறதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை இங்கே வாங்க. இது வந்து வேர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த பார்க் வந்து அவங்க ஆர்டிஃபிஷியலாக பண்ணலைங்க. இது இருந்த இடத்த வந்து அவங்க அப்படியே வந்து பார்க்காக மாற்றிருக்காங்க. ஏன்னா சுற்றி வந்து ஃபுல்லாக உங்களுக்கு ஹில்ஸுங்க. ஸோ அந்த ஹில்ஸ் வந்து நீங்கள் இந்த சர்ஃபேஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், சுற்றி வந்து ஃபுல்லாக ஹில்ஸ் தான். ஸோ அந்த ஹில்ஸை வந்து அப்படியே அவங்க பார்க்காக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஏண்டா இவங்கங்கிறியா? இந்த இவங்க யார் இந்த பார்க்கை கட்டினது? யார் இதை வந்து மெயின்டைன் பண்ணுறது? சொல்கிறேங்க. சிட்கோ அப்படின்னு சொல்லுவாங்கங்க. CIDCO, சிட்டி இண்டஸ்ட்ரியல் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். இது வந்து நவி மும்பையோட ஒன் ஆஃப் த, நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன். நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து எப்படி ஹவுசிங் போர்டு அப்படின்னு இருக்குது, ஸோ அந்த மாதிரி நவி மும்பைக்கு வந்து சிட்கோ அப்படின்னு சொல்லுவாங்க, ஹவுசிங் போர்டு. ஸோ அவங்க தான் வந்து இதை கட்டி பார்த்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. நம்ம அப்படியே வந்து ஒரு யூடர்ன் எடுப்போம். நான் உங்களுக்கு போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், எதுவுமே கண்டுக்கக்கூடாது. ஓகே, பாருங்கள், நான் உங்களுக்கு இன்னொன்று காட்டுறேன். இந்த பார்க்கில் வந்து இந்த பார்க் வந்து நேச்சுரலாக அமைஞ்சதுங்க. ஆனால் இங்கே பாருங்கள், பார்க்குக்கு பின்னாடி ஒரு லேக். இந்த லேக் வந்து ஆர்டிஃபிஷியல் லேக் தான், ஆனாலும் ரொம்ப பெருசாக அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த சைடு போய் நம்ம ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கலாம் லேக் வியூவை. லேக்கு நம்ம அப்படி பார்க்கலாம். நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், சிட்கோ, கரெக்டுங்க, அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அவங்க தான் வந்து தமிழ்நாட்டில் எப்படி ஹவுசிங் போர்டு இருக்கோ அந்த மாதிரி இங்கே வந்து சிட்கோங்க. இவங்க தான் வந்து இங்கே லேக்கெல்லாம் வந்து லேக்குன்ற பாருங்க, இந்த மாதிரி பார்க்கெல்லாம் வந்து பண்ணுறது, பராமரிக்கிறது எல்லாமே இவங்க பண்ணுறது தான். இதுக்கு வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எவ்வளோ என்ட்ரி ஃப்ரீ இருக்கும்? ஏன்னா 200 ஏக்கர் பரப்பளவுங்க. இதை வந்து பராமரிக்கிறதுங்கிறது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. அதுவும் நம்மள மாதிரி மக்களை வச்சுக்கிட்டு. என்ன நினைக்கிறீங்க, எவ்வளோ என்ட்ரி ஃப்ரீ இருக்கும்? இல்லைங்க, இது வந்து ஃப்ரீ என்ட்ரி தான். அஃப்கோர்ஸ் இப்போ நான் கவர் பண்ண இடம் வந்து ஃப்ரீ என்ட்ரி தான். ஸோ இவ பாருங்கள், லேக்கோட ஃப்ரண்ட் வியூ வந்துச்சு, நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதுதான் லேக்கோட ஃப்ரண்ட் வியூ. ஸோ இது வந்து ஆர்டிஃபிஷியலாக செஞ்ச லேக்குன்னு தாங்க நான் படித்தேன். இது வந்து இயற்கை கிடையாது. பட் ஆர்டிஃபிஷியலாக பண்ணதாக இருந்தாலுமே வந்து இங்கே வந்து எத்தனையோ உயிரினங்கள் இருக்குங்க. அங்கே போர்டே வச்சுருந்தாங்க, ஒரு போர்டு நான் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். ஸோ டு நாட் ஜம்ப் இன் டு வாட்டர் பாடி அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஏன்னா இங்கே வந்து முதலைகள் இருக்குது. ஸோ அது போக இங்கே நிறையா விலங்கினங்கள், பறவைகள்
எல்லாம் வந்து இங்கே வாழுதுங்க. இங்கே பாருங்கள் மக்களே, எவ்வளோ பெரிய க்ரீன் ஸ்பேஸ். ஈவினிங் டைம் வந்து உங்களுக்கு சன்செட்டுக்கு சூப்பராக ஒரு ஸ்பாட் இருக்குது இங்கே. நான் காட்டுறேன் உங்களுக்கு. அப்படியே இப்போ பாருங்கள், செம பெருசுங்க, அவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது. ஸோ சிட்டிக்குள்ளே இங்கே வந்து இப்படி இவ்வளோ பெரிய ஒரு இதை மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது சும்மா சாதாரண விஷயம் இல்லைங்க. நான் மறுபடியும் அதை தான் சொல்கிறேன். ஏன்டா சொன்னதே சொல்கிறேன் அப்படின்னு யோசிக்காதீங்க. ஏன்னா எனக்கு அந்த விஷயம் வந்து வியப்பாகவே இருந்துகிட்ருக்கு என் மைண்டில். எப்படி வந்து இவ்வளோ மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ நீட்டாக. இப்போ இங்கே ஒரு குப்பையுமே எனக்கு தெரிஞ்சு கீழே கண்ணில் படலை. அங்கங்கே வந்து உதிர்ந்த இலை இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பூக்கள் இருக்குது. என் கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன ஒரு குப்பை கூட இல்லைங்க, அந்த பிளாஸ்டிக் போடுறது. ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நம்ம லாஸ்ட் டைம் வந்து நம்ம நெரூல் போயிருப்போம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த ஃப்ளமிங்கோ காட்டணும்னு போனேன். ஸோ அங்கே வந்து சுற்றி நடந்து போகிறதுக்கு பார்க் போட்டு வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இந்த பார்க்லேயே சுற்றி நடக்கிறதுக்கு வந்து ட்ராக் இருக்குது. அந்த அளவுக்கு பெருசு இல்லை. இது வந்து வெறும் 1.9 கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனாலுமே வந்து சூப்பராக, இது வந்து ரொம்ப வைடாக நீட்டாக போட்டு வச்சுருக்காங்க. அப்படியே அந்த நடக்கிற ட்ராக் பாருங்கள். அப்படியே நம்ம மறுபடியும் லேக்குக்கு இன்னொரு சைடு வந்திருக்கோம், அதையும் நம்ம கவர் பண்ணலாம். பாருங்கள், இதுதான் இவ்வளோ வைடான ஒரு ட்ராக்குங்க நடக்கிறதுக்கு. வாவ், இந்த லேக் தாங்க நான் சொன்னேன். ரொம்ப பெருசு, சுற்றி ஒரு வட்டம் மாதிரி இருக்கு இந்த லேக். இங்க பாருங்க, 2 டாக்ஸ் போகுது, தெரியுதா? உள்ள போயிடுச்சுங்க. ஏன் ரொம்ப நேரம் ஆச்சு வெளியே வரல? 2 பேரும் யாரு மூச்சை தம் கட்டுறது அப்படின்னு சொல்லி வந்துட்டாருங்க ஒருத்தர் வெளியே. போட்டி பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நினைச்சேன். இல்லைங்க, மீனை பிடிச்சி சாப்பிட்டுட்டு வர்றாரு அவரு. 2வது ஆள் வெளியே வந்துட்டாரு. ஏங்க, உங்களால் நினச்சி பார்க்க முடியுதா? இவ்வளோ பெரிய சிட்டிக்கு நடுவில் அவ்வளோ பெரிய பார்க், ஒன் ஆஃப் தி ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் பார்க்கு. அந்த பார்க் நடுவில் இவ்வளோ பெரிய ஒரு ஏரி, ஆர்டிஃபிஷியலாக இருந்தாலுமே இவ்வளோ பெருசாக இருக்குது. ஓகேங்க, லேக் பார்த்தாச்சு, அப்படியே நம்ம போகலாமா? ஓகேங்க, நான் இதை வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஏன் வந்து எல்லாம் சிட்டிக்கு நடுவில் வந்து இந்த மாதிரி பார்க் கட்டுறாங்க? நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நியூயார்க் எடுத்துக்கோங்க, சென்ட்ரல் பார்க் இருக்குது. லண்டன் எடுத்துக்கோங்க, ஹைட் பார்க் இருக்குது. எல்லாமே சிட்டிக்கு நடுவில் இருக்குது. இந்த மாதிரி கார்கர் பார்க்கும் சிட்டிக்கு நடுவில் இருக்குது, இவ்வளோ பெருசாக இருக்குது. ஏன் எல்லாம் வந்து சிட்டிக்கு நடுவில் கட்டுறாங்க? ஏன் வெளிப்புறமாக போய் இல்லை ஒரு கிராமத்துக்கோ போய் கட்டுறதுன்னு முடிவாயிடுச்சு, நம்ம அங்கே போய் கட்டிக்கலாம் அப்படின்னு இல்லாமல் எதுக்கு இங்கே கட்டுறாங்க சொல்கிறேங்க. ஏன்னா இந்த மாதிரி பார்க்கை வந்து க்ரீன் லங் ஆஃப் த சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு வந்து எப்படி நம்ம மனுஷ உடம்புல லங்ஸ் வந்து நம்ம ஏரை வந்து ஃபில்டர் பண்ணுதோ, அந்த மாதிரி இந்த பார்க்ஸ் வந்து அந்த சிட்டியில் இருக்கிற பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், அது எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணுதுங்க. ஆனால் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குங்க. நான் எதுக்கு இப்போ பேச்சு வாக்கில் வந்து நியூயார்க், லண்டன்லாம் இழுத்துட்டு வந்தேன் அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா அதுக்கும் காரணம் இருக்குது. இந்த பார்க் வந்து கார்கர் சென்ட்ரல் பார்க் ஆக்சுவலி இன்ஸ்பயர்டு பை நியூயார்க்கோட சென்ட்ரல் பார்க் ப்ளஸ் நம்ம லண்டனில் இருக்கிற ஹைட் பார்க். இதை இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் இந்த கார்கர் பார்க்கும் அவங்க கட்டியிருக்காங்க. வாவ், இவ்வளோ பெரிய தியேட்டர் பார்த்தீங்களா? ஸ்டோன் ஸ்ட்ரக்சர்ஸ், இதெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியலாக நேச்சுரலாக எனக்கு தெரியல. எதுவாக இருந்தாலுமே வந்து பார்க்க சூப்பராக இருக்குங்க. சரிங்க, ஓகே. சன்செட் ஆக போது, நம்ம அந்த ஆம்பி தேட்டரில் போய் பார்க்கலாமா எப்படி இருக்குது சன்செட்டுன்னு? வாங்க போகலாம். ஓ பாருங்கள் மக்களே, எவ்வளோ பெரிய ஆம்பி தேட்டர் அப்படின்னு. வா, உண்மையிலே ரொம்ப பெருசாக இருக்குங்க. வாங்க அப்படியே மேலே போய் பார்க்கலாம். ஏறிட்டோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தம் கட்டி ஏறி டாப்புக்கு வந்துட்டோம். ஏன்டா நீ என்ன பழனி படிக்கட்டை ஏற தம் கட்டுறதுக்கு அப்படின்னு கேட்காதீங்க, கொஞ்சம் முடியலங்க. இங்கே பாருங்கங்க, வியூவை பாருங்கங்க. ஐயோ, என்ன வியூங்க.
சும்மா வாங்க சொல்கிறாங்க, இதெல்லாம் வந்து சிட்டியோட க்ரீன்லங்கன்னு அங்கே பாருங்கங்க. இடத்துலேருந்து அப்படியே அந்த பக்கம் நம்ம நடந்து வந்த பாதை பாருங்கள். அந்த இடத்துல தான் உங்களுக்கு லேக் இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இங்கேருந்து அங்கே தான் லேக் இருந்தது பாருங்கள். இது அப்படியே ஃபுல்லாக நம்ம நிற்கிறது வந்து சென்டர் ஆஃப் த பார்க்குங்க. அப்படியே ஃபுல்லாக சுற்றி வந்து உங்களுக்கு ஒரு ட்ராக், வாக்கிங் ட்ராக் இருக்குது. இஸ்கான் டெம்பிள் இங்கேருந்து நல்லா தெரியுதாங்க. கீழே போது பாருங்கள், அதெல்லாம் வாக்கிங் ட்ராக் தான். நான் சொன்னேன்ல 200 ஏக்கர்ஸில் வந்து 250 ஏக்கர்ஸில் 200 ஏக்கர்ஸ் வந்து யூஸபிள், ஒரு 50 ஏக்கர்ஸ் வந்து இல்லாமல் இருக்குது அப்படின்னு. அந்த இடத்துல இந்த லேண்டெல்லாம் பாருங்கள் வேக்கண்ட்டாக இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா அவங்க டெவலப் பண்ணி பப்ளிக்கும் வந்து ஆக்சசபிளாக கொடுத்துட்ருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்டீப்பாக கீழே போகுதுன்னு. இப்படியே அந்த படத்தில் காட்டுற மாதிரி இப்படி உருண்டு போகலான்னு போல இருக்குது. ஆனால் வேண்டாம். இவ்வளோ தூரத்துலேருந்து உட்காந்து பார்த்தாங்க யாராவது ஏதாச்சும் பர்ஃபார்மன்ஸ் பண்ண தெரியுமாங்க? எனக்கு வந்து கண்ணில் பார்க்கும்போது தெரியுது, கேமராவில் எப்படின்னு தெரியல. இந்த ஃப்ரேம் ரொம்ப அழகாக இருக்குங்க. ஒரு சிட்டியில் வந்து நீங்கள் சன்செட் பார்க்குறதுங்கிறது ஒரு அபூர்வமான விஷயம். நீங்கள் வந்து சீ சைடில் போய் பார்க்கலாம், கடல்கிட்ட சன்செட் ஆகுது, இல்லை மலைகளுக்கு நடுவில் சன்செட் ஆகுது. ஓகே, இதுவும் மலையில் தான் சன்செட் ஆகுது, ஆனால் அது வந்து சிட்டிக்கு நடுவில் இருக்குது. ஸோ இது ஒரு ப்ளஸ் பாயிண்டில் நீங்கள் வந்து இதுக்காக தனியாக வேறு எங்கேயும் போய் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த ஆங்கிள்லேருந்து பாருங்கள், இந்த ஆம்பி தியேட்டரோட ஸ்டெப்ஸ் ஒரு பக்கம், பேக்ட்ராப்பில் வந்து ஒரு மலை, அது கீழே வந்து ஒரு சன், சாரி அதுக்கு மேலே ஒரு சன் கீழே செட் ஆக போகுது. சரி ஓகேங்க, நம்ம அப்படியே வந்து சன் செட்டு இப்போதைக்கு ஆகிற மாதிரி தெரில. நம்ம அதுக்குள்ளே நம்ம பார்க்க ஒரு தடவை ஒரு ட்ராக் சுற்றி போயிட்டு வந்துடலாம். போயிட்டு வந்துட்டு சன்செட் ஆகிறதுக்குள்ளே நம்ம மறுபடியும் இங்கே வந்து கேப்சர் பண்ணலாம். இந்த பார்க்கில் நான் பார்க்குற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே வந்து நிறைய பேர் வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது நான் 2-3 போலீஸ்காரங்களை பார்த்தேன். போலீஸ் வந்து இங்கே எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பின்னாடி எங்கள் ஒரு பையன் செய்கிறாரு பாருங்க, அவரும் வந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. நான் வந்து இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து நீங்கள் ரிலாக்ஸேஷனுக்காக வரலனா அப்படின்னா கூட இந்த மாதிரி வந்து அவங்க ஃபிசிக்ஸ் அந்த பாடியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நல்லா வராங்க. இங்கே பாருங்கள் என்ன அழகுங்க. இதெல்லாம் நீங்கள் சிட்டிக்கு நடுவில் பார்க்க முடியாதுங்க. நான் அதுதான் வந்து திரும்ப ஸ்ட்ரெச் பண்ணி சொல்லிகிட்ருக்கேன் உங்களுக்கு. சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் நம்ம மதுரை சைடு, தேனி சைடு, ஆண்டிப்பட்டி அந்த பக்கம்லாம் போனோன்னா பார்க்குறது. நம்ம வந்து நவி மும்பையில் பார்க்குறோம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் கீழே இறங்கி வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குங்க. அப்படியே வந்து பாதை வாய்க்கால் மாதிரி போகுது. மழை பெய்யும் போது இங்கே தண்ணி அப்படியே நல்லா ஓடும்னு நினைக்கிறேன். அந்த பாதை தான் இந்த மாதிரி இருக்குது. பார்க்கவே சூப்பராக இருக்கும். ஒரு தடவை நம்ம மழை காலத்தில் வந்து ட்ரை பண்ணோம் இதை பார்க்குறது. யோசிச்சு பாருங்கள் மக்களே, உங்களுக்கு வீட்டில் போர் அடிக்குது, நீங்கள் கிளம்பி வெளியே போகணுன்னா உங்களுக்கு பட்ஜெட் இல்லை. சரி ஓகே, நம்ம பக்கத்தில் இருக்கிற பார்க்குக்கு போகலான்ட்டு கிளம்பி இந்த பார்க்குக்கு வந்து இந்த பெஞ்சில் உட்காந்து அப்படியே பின்னாடி மழை வரும்போது அங்கே தண்ணி ஓடுறது அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க. மனசுக்கு எவ்வளோ இதமாக இருக்கும், கண்களுக்கு எவ்வளோ ரம்மியமாக இருக்கும். அதுதாங்க உங்கள் கார்கர் சென்ட்ரல் பார்க். காலங்காத்தால் 6 மணிக்கு நீங்கள் வீட்டிலேருந்து ஒரு கிளம்பி வந்து இந்த மரங்களோட சேர்ந்து அப்படியே ஒரு ஃப்ரெஷ் ஆக்சிஜன், அது கொடுக்குற ஃப்ரெஷ் ஆக்சிஜனை நீங்கள் வாங்கி ஒரு வாக் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்க, அது ஒரு வேறு லெவல் ஃபீலுங்க. தெரியுதாங்க சன்னு அந்த மரத்துக்கு பின்னாடி. வாங்க நம்ம அது செட் ஆகிறது முன்னாடி நம்ம ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடலாம். ஏங்க முந்தைக்கு இப்போ பரவாயில்லைங்க. எனக்கு நான் செகண்ட் விளாக் கார்கருக்கு இந்த இஸ்கான் டெம்பிளுக்கு வந்து அந்த விளாக் எடுக்கும்போது நான் வந்து பதட்டத்தில் லேண்ட்ஸ்கேப்பில் எடுக்கிறதுக்கு பதிலாக நான் போர்ட்ரேட்டில் 4-5 வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். ஸோ என்னால் அதை எடிட்டிங்கில் கூட சரியாக ஆட் பண்ண நல்லா வராது அது. ஸோ இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் பப்ளிக் நிறைய பேர் இங்கே இருக்காங்க, நம்மளை பார்க்குறாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் எனக்கு ஓகேவாக இருக்குங்க. வந்து கொஞ்சம் கேமரா ஷைனஸ் கம்மியாகிடுச்சின்னு சொல்லலாம். போக போக இன்னும் டெவலப் ஆகிடுவாங்க. அப்படியே பாருங்கள், இந்த பக்கம் வந்து ஒரு
சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா மாதிரி இருக்குது. பட் அதே தான் உங்களுக்கு வந்து இந்த பார்க்கோட ஒன் ஆஃப் த பார்ட் தான். இது வந்து பேக் சைடில் இருக்கிற பார்க், அதாவது கார்கில் சென்ட்ரல் பார்க்கில் பேக் சைடில் இருக்கிற ஒரு ஏரியா. இந்த மழை காலத்தில் இல்லைனா இந்த மழை காட்டுக்குள்ளெல்லாம் நீங்கள் போகும்போது, இல்லை ஃபாரஸ்ட்டில் நீங்கள் ட்ரெக்கிங்லாம் போயிருந்தீங்க அப்படின்னா, போகும்போது உங்களுக்கு வந்து ஒரு அந்த பச்சை வாசனை வரும் தெரியுமா? அந்த மாதிரி பச்சை வாசனை வருதுங்க எனக்கு. ஏன்டா பாடி சோடா உனக்கு விளாக் பண்ண ஒரு இடம் கிடச்சிடக்கூடாது உடனே ஆஹா ஓம்பி அப்படின்னு நினைக்காதீங்க. உண்மையிலே எனக்கு பச்சை வாசனை வருதுங்க. இந்த மரத்தில் ஏதோ புலி மாதிரி தொங்கிட்டு இருக்குங்க, அப்படியே பாருங்க, தெரியுதா? புளியா மரம் மாதிரியும் இல்லையே இது. ஒருவேளை ஹைப்ரிட்டாக இருக்குமோ தெரியலங்க, என்னன்னு தெரியல. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் பார்க்க நல்லாயிருக்கு. நான் ஓப்பனிங்கில் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன் லஷ் க்ரீன் அப்படின்னு சொல்லி. இங்கே பாருங்கள், இதை தான் நான் மீன் பண்ணேன். எங்கேயுமே இந்த வாக்கிங் ட்ராக்கை தவிர நீங்கள் எந்த பக்கம் போனாலும் இந்த க்ரீனரி தாங்க இங்கே. ஏங்க இவ்வளோ க்ரீனரி இருந்தால் ஏங்க அந்த பச்சை வாடை வராது? அது வந்து ஒரு நாஸ்டால்ஜியாவை கொண்டு வருதுங்க எனக்கு. உங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் கார்கர் சென்ட்ரல் பார்க் வந்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிக்கலாம். அது என்னன்னு நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மரத்துக்கு கீழே உட்காந்து காலையில் ஒரு மெடிடேஷனை போட்டிங்கன்னா என்னாமல் இருக்கும். தமிழ் மக்கள் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க, நீங்கள் வந்து நவி மும்பையிலையோ இல்லை மும்பை பேஸில் இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த பார்க் ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். முக்கியமாக குட்டி குழந்தை வச்சுருக்கிறவங்க, கை குழந்தைங்களை வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக இங்கே வாங்க. ஏன்னா இங்கே மும்பையில் நான் சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நீங்கள் வந்து வீட்டில் இருக்கீங்க, குட்டீஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி வெளியில், அதுவும் இந்த மாதிரி நிறையா மரங்கள் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு வரும்போது, இல்லை வந்து இந்த மாதிரி சுற்றுச்சூழல் அருமையாக இருக்கிற ஒரு க்ரீனிஷான ஒரு ஏரியா கூட்டிகிட்டு வரும்போது அவங்க சுவாசிக்கிற காற்று வந்து அவங்களுக்கு மாறும், ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும், மைண்டு ஃப்ரெஷ் ஆகும். முக்கியமாக வந்து குழந்தைங்களை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து மும்பையில் இருக்கிறவங்களா இருந்தால் உங்களுக்கு தெரியும், எல்லாமே வீடு எல்லாமே வந்து எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருக்க போகுது, அந்த 4 செவத்துக்குள்ளேயே வச்சு 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 மிஞ்சி போனால் சொசைட்டியில் இருக்கிற அந்த சர்க்கஸ், அந்த சர்க்கிளுக்கு, அந்த ப்ளே ஏரியா கூப்பிட்டு போய் நம்ம காட்டுவோம் குழந்தைங்கள. அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறோம் மும்பையில்? இல்லைன்னா வெளியில் போகிறோம், வீக்கெண்டில் வந்து எங்கேயாவது ரிசார்ட் புக் பண்ணி போகிறோம். அதை தவிர வந்து நீங்கள் வந்து எங்கேயும் வெளியே கூப்பிட்டு போகிறதில்ல குழந்தைங்கள. அதனால தான் நான் சொல்கிறேன். இன்னொரு காரணம் இருக்குது. நான் வந்து என்னோடய குழந்தைய கூட்டிகிட்டு வந்தேன் போன வாரம். ரொம்ப சந்தோஷமாக விளையாடினாங்க. இங்கே வீட்டுக்கு போய் அப்படி ஒரு தூங்குனாங்க. அந்த டேவே அவங்களுக்கு ஃபுல்லாக நல்லா இருந்தது. நாங்கள் வந்தது ஏர்லி மார்னிங் வந்தேன், அப்போ இது வந்து ஈவினிங். இருந்தாலும் பரவாயில்ல, ஈவினிங் நீங்கள் வரலாம். ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இல்லை உங்கள் வீட்லேயே இல்லை வீட்டு பக்கத்தில் இருக்கிற பார்க்காக இருந்தால் கூட கண்டிப்பாக போயிட்டு வாங்க. வீக்லி ஒன்ஸ் அது அட்லீஸ்ட் போயிட்டு வாங்க. இது அப்படியே பார்க்குக்கு வெளியில் இருக்கிற ஏரியாங்க. நல்ல ஒரு பெரிய டவுன்ஷிப் தான் இதுவும். இது பார்க்குக்குள்ளே இருக்கிற ஏரியா. நான் ஒரே கல்லில் 2 மாங்காய் அப்படின்னு சொன்னேன்ல, அது என்னன்னு உங்களுக்கு இந்நேரம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல, இப்போ பாருங்கள், நான் காட்டுறேன். தெரியுதா என்ன ரீசன்னு? இஸ்கான் கார்கர் டெம்பிள். என்னடா பக்கத்தில் தான் இருக்கா அப்படின்னா, ஆமாங்க, ரோடை கிராஸ் பண்ணுற தூரம் தான். நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா இந்த பக்கம் என்ட்ரன்ஸ் இல்லை, ஆனால் நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் சுற்றி லைட்டாக ஒரு 5 மினிட்ஸ் நடக்கணும். ஆனால் நீங்கள் இங்கே பார்க்குக்கு வந்துட்டு கோயில் போகாமலோ இல்லை கோயிலுக்கு வந்துட்டு பார்க் போகாமலோ போகாதீங்க. வந்தீங்கன்னா ரெண்டுமே கவர் பண்ணுற மாதிரி வாங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து குட்டீஸ் விளையாடுறதுக்கான ப்ளே ஏரியாங்க. இந்த மாதிரி ஊஞ்சல், அங்கே சர்க்கிள், அந்த மாதிரி எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள். இந்த பக்கம் அப்படியே நேராக போனீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஃபோட்டோசினிக்கான ஒரு இடங்க. இந்த பாத்து அப்படி தான் இருக்கும், ஆனால் அந்த இடம் பர்டிகுலராக ரொம்ப ஃபோட்டோசினிக்காக இருந்தது. வந்தீங்கன்னா அதை ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுங்க. இந்த இடம் தாங்க சொன்னேன் உங்களுக்கு. அப்படி அந்த பக்கத்துலேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியாது, ஃபுல்லாக பேம்பூ ட்ரீஸ். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஆங்கிளில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், சூப்பராக இருந்ததுங்க. நான் லாஸ்ட் டைம் இங்கே வந்து ஃபோட்டோஸில் எடுத்துகிட்டு போனேன், அவ்வளோ சூப்பராக இருந்தது.
நல்லா மழையெல்லாம் வரும்போது ஃபுல்லாக தண்ணியாக ஓடுங்க. சரி அப்படியே போகலாமா? சன்செட் ஆகிற டைம் ஆயிடுச்சு, போய் பார்க்கலாம். சன்செட் ஆகிறவங்களுக்கு முடிஞ்சவங்களுக்கு காட்டுறேன். நான் மெயினாக நானும் அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஏன்னா சிட்டிக்குள்ளே நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை. ஸோ பண்ணணும் தான் வந்தேன். அதோட போய் பார்ப்போம். இங்கே பாருங்கள், நான் சொன்னேன்ல உங்களுக்கு சிட்கோ, அது இதுதான். நம்ம ஒரு ஆம்பி தேட்டருக்கு ஒரு ஷார்ட் கட் இருக்குது, அதை எடுத்து சல் நாங்கள் போயிடலாம். சன்செட் ஆன மாதிரி இருக்குங்க, போய் பார்ப்போம். ஆயிடுச்சுங்க மக்களே, ஆல்மோஸ்ட். சரி பரவாயில்ல, நம்ம ஆம்பி தேட்டர் ஸ்டெப்ஸ் வழியாக போகாமல் இது வழியாக மக்கள் ஏறி போகிறாங்க மேலே. நம்ம அந்த அட்வென்ச்சர் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம். மேலே ஏறியாச்சு. ஒன்றும் கஷ்டமே இல்லைங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இப்போ தாங்க பையன் இறங்குறான் உள்ள. கொஞ்சம் முன்னாடி வந்துருந்தா பார்த்துக்கலாம். ஓகே, கொஞ்சம் தெரியுது இன்னும். மேலே போய் பார்ப்போம். ஓகே, வந்தாச்சுங்க, டாப்க்கு வந்தாச்சு. ஃபுல்லாக இல்லை, இறங்கிடுச்சு. ஓகே ஃபைன், இன்னும் தடவை வந்து பார்க்கலாம். நீங்கள் ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு. கிடையாதுங்க, புது பழமொழி நான் சொல்கிறேன் கேளுங்க. ஏமாற்றம் ஒன்றே மாறாதது, எப்போவுமே நமக்கு அதுதான். சரி ஓகேங்க, டைம் ஆச்சு, சன்செட்டும் நடந்துருச்சு, நம்ம தான் பார்க்கல. அப்படியே கிளம்பலாம். போகிற வழியில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். சாப்பிட்டு இருந்தா அப்படியே கிளம்பலாம் பார்ப்போம். சரி என்னங்க, படியிலே இறங்கலாமா இல்லை ஏறின வழியிலே இறங்கலாமா? நம்ம இன்றைக்கி எந்த பஸ்ஸில் கம்பியை பிடிச்சிருக்கோம், வாங்க அப்படியே இறங்கலாம். ஏறின ரூட்லேயே இறங்கியாச்சு. நான் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குன்ட்டு தான் நான் வீடியோலாம் எடுக்கல. சரி ஓகே மக்களே, நம்ம இந்த பார்க்கை காமிச்சு சுற்றி காமிச்சிட்டேன் உங்களுக்கும். நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டெரைன் தமிழன் பரசுராம். என்னடா இந்திய தொலைக்காட்சியில் முதன்முறையாக அப்படின்ற மாதிரி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? நான் பார்த்தேன், இந்த மாதிரி எண்டிங் நல்லா இருந்தது, சரி நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. வணக்கம், பாய். என்னடா வீடியோ முடிக்கிறேன்னு ஆனால் இன்னும் எடுத்துகிட்டே இருக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா? இல்லைங்க, நான் வெளியே வந்தோடனே ஒரு சுண்டல் கடையும் ஒரு ஃபலூடா ஷாப்பும் பார்த்தேன். இந்த மாதிரி ஃபலூடா ஷாப் இங்கே ரொம்ப ஃபேமஸ். சரி அதான் அப்படியே குடிச்சிட்டு போகலாம், மக்களுக்கும் அப்படியே உங்களுக்கு காட்டலாம். பாருங்கள், இந்த மாதிரி வண்டியில் வச்சுருப்பாங்க. இந்த ஃபலூடா ஷாப் தான் சொன்னேன், சூப்பராக இருக்கும். வாங்க போய் ஏதாவது வாங்க. पेमेंट किया था मैंने, थैंक यू. वाव, मैंगो फलूडाங்க, வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். குவாலிட்டியாக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குங்க. வாங்க அப்படியே ஒரு ஓரமாக போய் உட்காந்து சாப்பிட்டு அப்படியே கிளம்புறேன். ஓகேங்க, அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கிளம்புறேன். நாளைக்கு நம்ம மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போம். பை.